அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. எதிரும் தமிழ் சிங்கள புதுவருட பிறப்பை முன்னிட்டு இந்த விலை குறைப்பை லங்கா சதோச நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. விலை குறைக்கப்பட்ட பொருட்களின் விவரம்: 1 கிலோகிராம் காய்ந்த மிளகாய் 300 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை 850 ரூபாயாகவும், சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை 120 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை 375 ரூபாயாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தின் விலை 50 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 445 ரூபாயாகவும், 1 கிலோகிராம் பூண்டின் விலை 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 680 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 165 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் சிவப்பு பருப்பின் விலையை 7 ரூபாவினாலும் வெள்ளை அரிசியின் விலையை 3 ரூபாவினாலும் குறைக்க லங்கா சுதசா தீர்மானித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்பக கட்டுக்கஸ்தர பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த துப்பாக்கிச் சூடானது அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் நேற்று மாலை 4 மணியளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் கம்பக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அதன்படி சம்பவம் தொடர்பில் கம்பக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேவேளை முரககின பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விசேட போலீஸ் குழுக்களினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது மேலும் 13 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இவர்களுடன் பல்வேறு தொடர்புகளை வைத்துள்ள குற்றச் செயல்களுக்கு உதவி செய்ததாக சந்தேகிக்கப்படும் 10 பேரும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கடந்த 19ஆம் தேதி முதல் நேற்று வரையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை சேர்ந்த 327 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மின்சார திருத்த சட்டமூலத்திற்கு அமைச்சரவை நேற்று அனுமதி வழங்கியுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அவர் தமது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே குறித்த சட்டமூலத்தை இந்த வாரத்தில் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் இந்த மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த தினத்திலிருந்து 2 வாரங்களுக்கு அதனை சவாலுக்கு உட்படுத்த பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராயாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்க ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அமல்படுத்துவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிராக அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் நேற்றைய தினம் கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்த முறைப்பாடுகளில் பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேனா, பதில் பொதுச் செயலாளர் சாரதி துஷ்மந்த மித்ரபால ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளார்கள். கங்குரங்கத்தவிலிருந்து லுல்கந்துர வரை ஆடை தொழிற்சாலையில் பணிப்பெண்களை ஏற்றி சென்ற பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி சுமார் 40 அடி உயரத்திற்கு கவிழ்ந்து பாரிய விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 2 ஆடை தொழிலாளர்கள் காயமடைந்த நிலையில் தெல்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பேருந்தில் வழக்கமாக சுமார் 40 பணிப்பெண்கள் பயணிப்பதாகவும் இந்த பேருந்து விபத்துக்குள்ளான போது 2 பணிப்பெண்கள் மட்டுமே அதில் பயணித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2 பூநகரி பகுதியில் வெடிபொருட்களுடன் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு வள்ளுவர்புரம் ரெட்பான விசுவமடுவினை சேர்ந்த 22 வயது இளைஞர் மற்றும் குரவில் உடையார்கட்டு பகுதியினை சேர்ந்த நபரொருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்களிடம் TNT வகை வெடிபொருள் 3.8 கிலோகிராம், C4 வகை வெடிபொருள் 4.4 கிலோகிராம் என்பவை மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அரசு விடுமுறை தினமான எதிர்வரும் 12ஆம் தேதி அஞ்சல் பொதிகளை விநியோகிப்பதற்கான விசேட சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அஞ்சல் மா அதிபர் டவுல்ஜு MR சரத்குமார் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு மற்றும் ரம்லான் பண்டிகையுடன் வரும் நீண்ட வார விடுமுறையில் வாடிக்கையாளர்களின் தேவை மற்றும் வசதியை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதன்படி அரசு விடுமுறை தினமான எதிர்வரும் 12ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் விநியோக பிரிவுகளை கொண்ட அஞ்சல் மற்றும் உப அஞ்சல் நிலையங்கள் மூலம் வெளிநாட்டு பொதிகள் சேவைகள் மற்றும் பொது விதிகள் விநியோகம் தொடர்பான விசேட சேவை ஒன்றை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுக்க அங்கமுவ பிரதேசத்தில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா விமானப்படை கோப்ரல் ஐஸ் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா மலோசல பிரதேசத்தில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் இந்த விமானப்படை கோப்ரல் நேற்று அதிகாலை பாதுக்க அங்கமுவ பிரதேசத்தில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவர் ஸ்ரீலங்கா விமானப்படையின் ரத்மலானை தளத்துடன் இணைந்து சேவையில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 2023ஆம் ஆண்டு மட்டும் 776 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் 71 பேர் உயிரிழந்துள்ளதாக ஜாழ் வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் சரியான உணவு பழக்கம் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்கள் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று சொல்வது நியாயமான வாதம் அல்ல என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்கள் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று சொல்வது நியாயமான வாதம் அல்ல என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ரமலான் பண்டிகை மற்றும் சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் 11, 12, 13ஆம் தேதிகளில் சிறை கைதிகளுக்கு பார்வையாளர்களை காண்பிக்கும் வேலை திட்டம் அனைத்து சிறைச்சாலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. குறித்த சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்கா இதனை தெரிவித்துள்ளார். ரமலான் பண்டிகைக்காக சிறையில் உள்ள இஸ்லாமிய மத கைதிகளுக்கும் மட்டும் இம்மாதம் 11ஆம் தேதி பார்வையாளர்களை காட்டும் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. அத்தோடு தற்போதுள்ள விதிமுறைகள் மற்றும் முறையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு முறைகளின்படி கைதிகளின் உறவினர்களுக்கு வீட்டிலிருந்து கொண்டுவரப்படும் உணவு, இனிப்புகள் மற்றும் சுகாதார பொருட்களை மாத்திரம் வழங்குவதற்கு அனைத்து சிறைச்சாலை நிறுவனங்களும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திசாநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட 9 வயது மகனை கொன்ற காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். பிரதமரின் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக மகாபாகை காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர் வெளிசரை வெந்தேசி தோட்டத்தில் வசித்து வந்த ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் HIV தொற்றாளர் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வேலைத்திட்ட பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஜானகி விதான தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் மாத்திரம் 695 HIV புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். HIV அதிகரிப்பு தொடர்பாக நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை 14% அதிகரித்துள்ளது. இது மிகவும் பாரதூரமான விடயமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்ப காலம் தொடர்பாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த காலவரையறையானது எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தேசிய கல்வியல் கல்லூரிக்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார்கள். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களில் திருத்தங்களை செய்ய வேண்டுமாயின் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி நள்ளிரவு வரை மாத்திரம் அதற்கான அவகாசம் வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அனைத்து நலன்புரி நிலையங்களும் மூடப்படும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் நிர்மாணிக்கப்பட்ட நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.